ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சாரோட நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அப்போ அதை வந்து அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு யாரோ சொல்லி, பட்டு நான் ஷூட்டிங்லேருந்து போகிறதுக்குள்ளாரையே அவர் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அந்த ஒரு நட்பு தான். அதாவது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பிபி ஆப்பு, அவரும் அப்படி தான் என்னுடைய குரலை வச்ச என்னென்னு கண்டுபிடிச்சார். நட்பு தான் மெயின். இந்த பிபி ஆப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர், அவர் பேர் வந்து மிஸ்டர் பெனின்னு பேர். அவர் வந்து முதல்ல வந்து ஒரு யூனிசெக்ஸ் சலூன் ஒன்று ஆரம்பிக்கிறாருங்க. முதல்ல எங்கிட்ட வந்து அதுக்கான ப்ரமோஷனுக்கு பேசினார். அதோடைய தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது ஓப்பன் பண்ணார். இப்போ ரீசெண்டாக மார்த்தாண்டமில் ஒன்று ஓப்பன் பண்ணார். அப்படி இருக்கும்போது எங்கள் நட்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 இயர்ஸ், 15 வருஷம் நட்பு. அது மூலிமா இப்போ பிபி ஆப் வரைக்கும் வந்திருக்கு. இந்த பிபி ஆப்புன்றதே வந்து என்ன கேட்டிங்கன்னா, பெனின் பாலாஜி, இது ரெண்டு வச்சு தான் பிபி ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ணார். எங்களுடைய இது வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இதில் என்ன ஒரு விஷயமா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆப் போகிறீங்க இல்லையா, இது அப்படி கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே ஆப்பில் இருக்கும். எல்லாமே இந்த ஒரே ஆப்பில் இருக்கும். கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறோம். எங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் பார்ட்னரில் வந்து இந்த நிகழ்ச்சி தான் முதல்ல நாங்கள் பிபி ஆப் இது பண்ணுறோம்.